சரி சார், பூத் கமிட்டி வேலைகள்லாம் தொடங்கிடுச்சா? அதெல்லாம் ஆனந்தன் நான் பார்த்துப்பாரு. அது தனி டிவிஷன். அதுக்கான பேரம் டீலிங் யாரு அதுக்கான ஒர்க்கெல்லாம் அண்டர் கிரவுண்டில் அண்ணன் ரொம்பவே பார்த்து கஷ்டப்பட்டு யாருக்கு வாங்கினா கொடுக்கலாம் சரி யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அவர் பக்காவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார்கிட்ட கொடுத்தா வேலை வாங்கலாம், நீங்கள் தப்பாக எடுத்துக்காரு, யார்கிட்ட வாங்கினா கொடுக்கலாம்ல, யார்கிட்ட கொடுத்தா வேலை வாங்கலாம், அப்படி தான் அவர் பக்காவாக வேலை பார்த்து இந்த பூத் கமிட்டி எல்லாமே அமைச்சு பக்காவாக ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே 2 கட்சி பூத் கமிட்டியெல்லாம் பல வருஷமாக போட்டே இருக்கேன்னு. அதெல்லாம் நாங்கள் உடச்சி எறிஞ்சிருவோம். நாங்கள் ஆமாம், அதுக்காக தான் நாங்கள் பக்காவாக இருக்கோம், நாங்கள் பண்ணிடுவோம். அதை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. சரி சார், 2026ல் அந்த சூரியன் கட்சி வெர்சஸ் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இது எப்படி சாத்தியம்? இது என்ன யதார்த்தமான கலர்ஸ் இல்லை? அது நாங்கள் சும்மா அடித்து கூட விடுவோங்க. என்ன வேணாலும் பேசுவோம். நாங்கள் எப்படி வேணாலும் பேசுவோம். எங்கள் வாய் எங்களுக்கு என்ன வேணாலும் தோணுமோ நாங்கள் பேசுவோம். ஏன்னா எதிரில் ஆலமரம் மாதிரி இருக்கிறது இலை கட்சியை நாங்கள் சும்மாவே சொல்லுவோம். புரியுதுங்களா? இன்றைக்கும் இலைனா ஓட்டு போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குதான். எம்ஜிஆர் ஜெயலலிதாவாக ஓட்டு போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம். நாங்கள் இருக்கோம், நாங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்படி இன்றைக்கி ஒரு விஷயம், உங்கள்கிட்ட பேய் இருக்கா இல்லையா முதல்ல சொல்லுங்கள். கேள்வி கேட்குற சொல்லுங்கள், பேய் இருக்கா இல்லையா? இல்லைல்ல. இப்போ இருக்குன்னு சொல்லிட்டு என்ன நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பயம் வரும். அதுதான் நாங்கள் உருவாக்குறோம். புரியுதுங்களா? இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்பிடுவீங்க. நம்பி அது மாதிரி வந்துடும் நாளைக்கு. அந்த மாதிரி நாங்கள் வேலை செய்கிறோம். 2026 எங்களுக்கு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை மட்டுமே நாங்கள் இறக்கியிருக்கிறோம். ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை இறக்கி பக்காவாக இறங்கியிருக்கிறோம். நாங்கள் ஜெயிக்கிறோம். புரியுதுங்களா? அவ்வளோதான். 2026ல் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.